ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் நதீஷ் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, சோடியம் ஹைட்ராக்சைடு வந்துட்டு என்ன செய்ய போகிறோம். சோடியம் ஹைட்ராக்சைடு சோப்பு இது வந்துட்டு என்ன நம்ம ட்ரெஸ்ஸில் டீயோ காஃபி ஊற்றிருந்தாவோ இல்லை வந்துட்டு என்னென்னா என்ன சொல்கிறது, குழந்தைங்களாம் இங்க் ஊற்றிடுவாங்க ட்ரெஸ்ஸில். அது மாதிரி இங்க் ஊற்றும்போது போர் கண்டென்ட்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நிறையா சோப் போட வேண்டியதுக்கும் அப்படியே இருந்தாலும் கொஞ்சம் நஞ்சு இருக்கும். பட் இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு சோப்புனால் வந்துட்டு அது மாதிரி இருக்கிற கரையெல்லாம் சீக்கிரம் வந்துட்டு போயிடும். ட்ரெஸ்ஸும் குவாலிட்டியாக தான் இருக்கும். ஓகே, நான் முன்னாடி ஆக்சுவலி ஒரு பழைய யூடியூப் சேனல் வச்சுருந்தேன், அதிலே போட்டிருந்தேன். பட் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த சேனல் யாரோ ஹேக் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் வீடியோ அதோடய போயிடுச்சு. ஸோ அதனால் இப்போ நதீஷ் மோட்டிவேஷன் புது சேனல் வந்துட்டு ஒரு 6 மந்த்தாக ஓப்பனில், அதாவது 6 மந்த்துக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணியிருந்தேன். இப்போ எனக்கு சோடியம் ஹைட்ராக்சைடு சோப்பு ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்தேன், அதை நான் காமிக்கிறேன். மறுபடியும் சோப் வந்துட்டுன்னா ஒரே சோப் தான் இருக்குது, காலி ஆயிடுச்சு. ஸோ அதனால் நான் மறுபடியும் செய்ய போகிறேன். வாங்க அதை பற்றி பார்க்கலாம். கைஸ், இதுதான் சோடியம் ஹைட்ராக்சைடு. நான் இப்போ வந்துட்டு ரொம்ப நேரம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்க முடியாது. ஸோ எதனால் அப்படின்னா கட்டி ஆயிரும். ஓகே, ஸோ அதனால் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ வாங்க ப்ரொசீஜர் ஒன்று ஒன்றா ஃபாலோ பண்ணி செய்யலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு கைஸ், சோடியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஸோ கைஸ், ஃபஸ்ட்டு வந்துட்டு சோடியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. பட் சோடியம் ஹைட்ராக்சைடு எடுத்து வச்சோம்னா கட்டி ஆயிரும். அதனால் 35 ml வாட்டர் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து கைஸ் 10 கிராம் சோடியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நம்ம பார்க்கலாம் வாங்க. நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ஒரு ஜாரை வச்சு வந்துட்டுன்னா இதனோட வெயிட்டை மைனஸ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 0ல் இருக்குது. நான் 10 கிராம் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இது சோடியம் ஹைட்ராக்சைடு. ஓகே, 10 கிராம் ஆட் பண்ணோம். ஓகே, தெரியுதா? 10 கிராம் ஆட் பண்ணோம். ஓகே, இது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஸோ அதனால் நான் பார்த்து தான் எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ கைஸ், நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டிருக்கேன். ஆக்சுவலி சல்லுன்னு எடுத்து போட முடியாது. அதுக்கான காரணம் வந்துட்டு நிறைய இருக்குது. ஓகே, ஸோ கீழே சிந்திடுச்சு அப்படின்னா கீழே வந்துட்டு என்னென்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அதாவது டைல்ஸ் மாதிரி இருக்கக்கூடியது தான். ஸோ அதனால் வெடிக்கிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. இப்போ கூட ஒன்று பறந்து போச்சு, எங்கே விழுந்துருக்குன்னு தெரில. இன்னும் 1 கிராமே வரல. ஓகே, ஸோ இருங்க, ஸோ உங்களுக்கு போட்டு நான் காமிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு 10 கிராம் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஓகே, உங்களுக்குள்ளே தெரியுதா சோடியம் ஹைட்ராக்சைடு? ஓகே, இது வந்துட்டு எல்லா கெமிக்கல் கடையிலையுமே கிடைக்கும் சோடியம் ஹைட்ராக்சைடு. ஓகே, இதில் வந்துட்டு ஏர் போகாதையும் தண்ணி படாதையும் மட்டும் பார்த்துக்குங்க. ஓகே, இப்போ அடுத்து வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்துலாம். வெயிட் மிஷின் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா இதுக்கு வந்துட்டு அடிஷ்னலாக ஒரு பேட்ரி போட்டிருக்கோம், அது தீந்துடக்கூடாது. ஸோ அதுக்காக. ஓகே, ஸோ உங்களுக்கு ஏற்கனவே நான் ப்ரொசீஜர் காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்துட்டு டேக் a 35 ml ஆஃப் வாட்டர் இன் a jar, add 10 கிராம் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு. ஓகே, ஸோ 10 கிராம் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு வந்துட்டு இந்த பவுலில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ வாங்க பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சோடியம் ஹைட்ராக்சைடை கொட்டிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டுன்னா வாட்டர். இதை கொஞ்சம் டேஞ்சரு, ஏன்னா புகை வந்துட்டுன்னா அப்படி வரும். ஓகே, சூடும் ஆகும். ஸோ அதை ஃபஸ்ட்டு இது மாதிரி கலந்துக்கணும். ஓகே, சூடாக இருக்க ஆரம்பிச்சிச்சு லைட்டாக. ஓகே, சோடியம் ஹைட்ராக்சைடு. ஓகே, அந்த வந்துட்டு என்ன இப்படியே நம்ம கிளறிட்டே இருக்கணும். ஓகே, இது வந்துட்டு என்ன அந்த சூடாக இருக்கிறது கூல் ஆகிற வரைக்கும் எப்படியே நம்ம விட்டுறணும். ஓகே, அதான் போட்டிருக்கு. ஓகே, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியாதான் போட்டிருக்கு. இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு உங்கள் கண்லேயோ இல்லை மூக்குலேயோ இல்லை வாயிலையோ அதேமாரி அந்த தண்ணி கையில் படாத பார்த்துக்குங்க. ஓகே, ஏன்னா வந்துட்டு என்னென்னா இது அவ்வளோ கொதிக்குது, அப்படியே டப்பாவே கொதிக்குது. இந்த பிளாஸ்டிக் வாசம் என்னால் நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. இந்த பிளாஸ்டிக்கை கரைக்கிறது எங்கேயாச்சும் கீழே இது ஊற்றிடுச்சின்னா காலி. ஓகே, ஸோ அளவிட்டு கூழ் நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்துடலாம். ஆட் 60 ml ஆஃப் கோகோனட் ஆயில் ட்ராப் பை ட்ராப். ஆக்சுவலி இது கூல் ஆனதுக்கப்புறம் கைஸ் இந்த இது இருக்குது, கோகோனட் ஆயில் இருக்குது இல்லையா, அது 60 ml ஆஃப் கோகோனட் ஆயில் எடுக்கணும். அதை எடுத்து அதுக்கப்புறம் ஊற்றணும். வாங்க அதையும் பார்த்துடலாம். ஓகே, அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த இது அதாவது சர்ஃப் எக்ஸல் இதில் இந்த மாதிரி 60 ml ஆஃப்
இது கொடுப்பாங்க ஊற்றுறக்காக, அதை வந்துட்டு நான் எடுத்திருக்கேன். ஓகே, இதில் வந்துட்டு என்ன 60 ml, இது ஃபுல் பண்ணிட்டு 60 ml வாங்க ஃபில் பண்ணலாம். நான் வந்துட்டு 60 ml ஊற்றி எடுத்துட்டேன். ஓகே, 60 ml கோகனட் ஆயில் ஊற்றி எடுத்துகிட்டு பத்திரமா வச்சுருவோம். ஏன்னா சாஞ்சிருச்சுன்னா இதுலேயும் நம்ம கீழே விழுகிறக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது கூல் ஆனதுக்கப்புறம் இதை தூக்கி அதில் ஊற்றி, அதை தூக்கி வந்துட்டுன்னா இந்த கப்பில் ஊற்றி இதுக்கு கீழே ஒரு துணி வச்சிடணும். ஏன்னா இதுலேருந்து ஆயில் லீக் ஆகும், அந்த ஆயிலை தடுக்கிறதுக்கு கீழே ஒரு துணி வச்சிடணும். ஓகே, ஸோ எனக்கு கைஸ் அந்த புகை வந்துட்டு என்ன வருது, இது நீங்கள் பண்ணும்போது மாஸ்க் போட்டு பண்ணுங்கள். நான் வந்துட்டு ஒரு வருஷம் கழிச்சு பண்ணுறங்காட்டி மாஸ்க் போடல. எனக்கு போன டைம் பண்ணும்போது அப்படித்தான் தலை ஆக்சுவலி பயங்கரமாக வெடிக்குது. போன டைம் பண்ணப்பவே எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி தலை வலிச்சது. பட் இதில் ஒன்றுமே போடல. ஓகே, இதில் அது மாதிரி இது போடுங்க அப்படின்ட்டு மாஸ்க் போடுங்கன்னு போடல. பட் நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகே, ஏன்னா அதுலேருந்து வர்ற புகை நீங்கள் அதிகமாக சுவாசிச்சிங்க, அதாவது மூச்சு அது அதிகமாக நீங்கள் வந்துட்டு என்ன ஸ்மெல் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தலைவலி இதெல்லாம் இருக்கும். ஓகே, ஸோ ஆக்சுவலி கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு, பட் ஒன்றுமே கூல் ஆகலை. ஓகே, சரி. ஓகே, கப்பில் எடுத்து ஊற்றி பார்ப்போம். ஓகே, ஸோ ப்ரொசீஜர் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு பார்த்துட்றேன் கைஸ். அண்ட் இன்னொன்று நான் வந்துட்டு சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். ஓகே, இதில் வந்துட்டு லாஸ்ட்டாக கீழே கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ட்ரை டிஷ் சோப் டு வாஷ் யுவர் ஹேண்ட் கர்ச்சீஃப். அதாவது ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன ஹேண்ட் கர்ச்சீஃப் வாஷ் பண்ணுறதுக்கு தான் இது வந்துட்டு யூஸ் பண்ணணும். ஏன்னா நீங்கள் வந்துட்டு என்ன ஸ்கூல் யூனிஃபார்மோ இல்லை ஆஃபீஸ் யூனிஃபார்மோ டக்குன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ ஏதாச்சும் சோப்பில் வந்துட்டு என்ன நீங்கள் அதாவது நீங்கள் கிளக்கும்போது ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சோப் வந்துட்டு என்ன அது மாதிரி மாறாது. ஓகே, அது வேறு மாதிரி மாறிடும். அப்படிங்கிறப்போ நீங்கள் துணியை வந்துட்டு என்ன துவைக்கும்போது அந்த துணி வந்துட்டு என்ன கிளியிருக்கும், டேர்ன் ஆகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஓகே, பட் அது மாதிரி ஆகாது. இந்த கண்டிஷன் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அது மாதிரி ஆகாது. பட் இதெல்லாம் 1-2 மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது உங்கள் ட்ரெஸ்ஸை வந்துட்டு என்ன டேமேஜ் பண்ணுறக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால கீழே லாஸ்ட்டாகவே கொடுத்துட்டானுங்க ட்ரை டிஷ் சோப் டு வாஷ் யுவர் ஹேண்ட் கர்ச்சீஃப். அதாவது ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன ஹேண்ட் கர்ச்சீஃப் வாஷ் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணோம். அந்த ஹேண்ட் கர்ச்சீஃபில் வந்துட்டு என்ன இங்கு ஃபில் பண்ணி அதை நல்லா வாஷ் பண்ணுது, ஹேண்ட் கர்ச்சீஃப்க்கு என்ன டேமேஜ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம துணிக்கு வந்துட்டு என்ன ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ இது வந்துட்டு இன்னுமே சூடாக தான் இருக்குது, லைட்டாக சூடாக இருக்குது. நான் அதுக்குள்ளே ஏற்கனவே பண்ணியிருந்த சோடியம் நைட்ரேட் சோப்பு காமிச்சிட்றேன் கைஸ். இதுதான் ஏற்கனவே வந்துட்டு என்ன நான் பண்ணியிருந்த சோடியம் நைட்ரேட் சோப்பு. ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ குட்டியாயிடுச்சுன்னு. வெள்ளை கலரில் தான் வரும். இது போட்டு குளிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா குளிக்கலாம் கூடாது, ஒன்லி ட்ரெஸ் துவைக்கிறதுக்கு மட்டும்தான். ஓகே, ஸோ இது வந்துட்டு என்ன நீங்கள் இது மாதிரி சோப் ஆனதுக்கப்புறம் ஓப்பனாக விட்டிங்கன்னா கூட பிரச்சனை இல்லை. ஓகே, பட் வந்துட்டு என்ன ஒரு கண்டிஷன், இதில் சுடுதண்ணி மட்டும் படக்கூடாது. சுடுதண்ணி பட்டால் சோப் வந்துட்டு என்ன கரைஞ்சிரும். ஓகே, ஸோ இது வந்துட்டு நான் இந்த மாதிரி ஒரு பாக்ஸை போட்டு மூடி தான் வச்சுருக்கேன். ஓகே, ஸோ நீங்கள் மூடி வைக்கலினாலும் பிரச்சனை இல்லை. நான் ஒரு சோப் நான் கிச்சனில் மூடி வைக்கிறத விட்டேன். இல்லை 1 year அந்த சோப் இருக்குது, அதுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஸோ அதனால தான் கைஸ் இதெல்லாம் வந்துட்டு தேவைப்படும். ஸோ பேப்பர் கப் வந்துட்டு என்ன 2 எடுத்திருக்கேன். நம்ம இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பாவில் ஊற்றி வச்சோம்னா அது டப்பாவை அறுத்து எடுத்தாகணும், இல்லைன்னா சோப்பை வந்துட்டு கரைச்சி எடுத்தாகணும். ஸோ இது இருந்துச்சுன்னா ஆயில் அழகாக வந்துட்டு அதே தனியாக வந்துடும். அண்ட் அதே மாதிரி இது கிழிச்சு ஈஸியாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதெல்லாம் வெயிட் மிஷினு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு. இது வந்துட்டு என்ன ஏர் போகாத வச்சுருக்கணும். ஏர் போயிடுச்சுன்னா கட்டி ஆகிக்கும். நான் டெஸ்ட் பண்ண டப்பாவில் இதில் தான் ஏர் போகாது இருக்குது. ஓகேவா, ஸோ இது வந்துட்டு என்ன ப்ரொசீஜரு, அதாவது இது 6th புக்கு. இதுலேருந்து தான் நான் வந்துட்டு எடுத்து செய்கிறேன். பட் என்ன அப்படின்னா ஓகே உங்களுக்கு தெரியுதா, இதுதான் ப்ரொசீஜரு. ஸோ நான் அந்த புக்கு காணோம், பட் இது ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தேன். ஓகே, ஸோ அதனால் இப்போ வந்துட்டு என்ன யூஸ் ஆகுது. ஓகே, ஸோ இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஒரு 60 ml கோகோனட் ஆயில் தேவை. அதுக்கப்புறம் 35 ml ஆஃப் வாட்டர், நம்ம குடிக்கிற தண்ணி வச்சுக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது 10 grams சோடியம் ஹைட்ராக்சைடு போடணும். ஓகே, இங்கே போட்டிருக்காங்களா 10 grams சோடியம் ஹைட்ராக்சைடு. அது அளக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு வெயிட் மிஷினு. அது கையில் பட்டுருச்சு அப்படின்னா கை வந்துட்டு இது டேமேஜ் ஆகிடும், அதுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்பூனு. ஓகே, அதுக்கப்புறம் அந்த சோடியம் ஹைட்ராக்சைடு அளக்கிறக்கு ஒரு டப்பு, இது எல்லாம் கிளக்கிறதுக்கு இது மாதிரி ஒன்று. ஓகே, ஸோ இது நான் ஒன்று உங்களுக்கு ஓகே கைஸ், இது வந்துட்டு கூல் ஆயிடுச்சு. ஓகே கூல் ஆயிடுச்சு. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதில் அதுக்கு மேலே ஃபோன் நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா நல்லா ப்ரொசீஜர் நல்லா மனப்பாடம் பண்ணிட்டேன், பிரச்சனை இல்லை. ஸோ அதுக்கப்புறம் ஆயில் வந்துட்டு என்ன கோகனட் ஆயிலில் ட்ராப் பை ட்ராப்பாக ஊற்ற சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு ஓகே அதை வந்துட்டு இன்னும் நல்லா கிளக்கி விடணும். ஓகே ஊற்றிட்டு ஓகே
ஊற்றிட்டு ஸோ நல்லா கிளக்கி விட்டுக்கலாம். ஓகே, ஏன்னா அதுலேயே அப்படித்தான் போட்டுருந்துச்சு. ஓகே, இது ஊற்றாது நீங்கள் அப்படி இந்த மாதிரி பிளாஸ்டிக்கு இந்த மாதிரி பேப்பர் கப்லேயோ இல்லை பிளாஸ்டிக் கப்லேயோ ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணிங்கன்னா சூடுனால அந்த கப்போ உருகிரும். ஓகே, இது வந்துட்டு என்ன கிளக்கும்போது நீங்கள் ஏதாச்சும் ஸ்டீல் சம்மந்தப்பட்ட பொருள் வச்சு கிளக்காதீங்க. இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஸ்பூன்ஸு பிளாஸ்டிக் டப்பை வச்சு எல்லாமே பண்ணுங்கள். ஓகே, எதனாலனா ஸ்டீல் வந்துட்டுன்னா அது தின்றும். ஓகே, ஸோ அதனால் இந்த மாதிரி கெட்டி பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுங்கள். நல்லா கிளக்கி விட்டுக்கலாம். ஓகே, நல்லா கிளக்கி விடணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நல்லா கிளக்கி விடணும். ஓகே, இது எல்லாமே நல்லா தரவாக வாஷ் பண்ணி வச்சுருங்க திங்ஸ் எல்லாம். இதில் நான் போன டைம் பண்ணிங்கட்டி இதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். ஓகே, இது மாதிரி நல்லா கிளக்கிக்கலாம் ஒன்றுமே. ஓகே, ஸோ போன டைம் நானும் என் ஃப்ரெண்டும் ஆக்சுவலி செஞ்சுருந்தோம். பட் இந்த டைம் நான் மட்டும் தனியாக செய்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு என்ன இதில் ஊற்றிக்கலாம். ஓகே, ஸோ இதே எவ்வளோ ஆயிடுச்சு பாருங்களேன். 2 கப்பு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணி ஊற்றிக்கலாம். ஓகே, கப் ஆக்சுவலி இன்னுமே சூடாக தான் இருக்குது. பிளாஸ்டிக் ஸ்மெல் வரல, இந்த ஆயில் ஸ்மெல் அதை தடுத்துருச்சு. நீங்கள் 2 கப்பில் ஊற்றி வச்சிட்டேன். நான் 3 days வரைக்கும் இது வந்துட்டு இப்படியே இருக்கணும், டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஓகே கைஸ், இது வந்துட்டு என்ன இந்த மாதிரி ஒரு கிளாத் மேலே போட்டு ஓகே நீங்கள் வச்சுருங்க. இதுலேருந்து ஆயில் வந்துட்டு லீக் ஆகும். ஓகே, ஆயில் வந்துட்டு அப்படியே லீக் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கிளாத்தில் வச்சு வைக்கிறது வந்துட்டு என்ன பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே, நான் கிளாத்தில் வச்சு வச்சுக்கிறேன். ஓகே, இதில் வந்துட்டு இன்னும் தண்ணி வராது. இதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு என்ன சொல்கிறது ஆயில் மட்டும்தான் வரும். ஓகேவா, ஸோ இதுலேயே அப்படித்தான் போட்டிருக்குது. ஓகே, நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி கவர் யுவர் ஏரியா வித் ஓல்டு நியூஸ் பேப்பர் அப்படின்னு போட்டிருக்குது. ஓகே, அதாவது தண்ணி கிண்ணி இல்லை சோடியம் நைட்ரேட் சிந்துச்சுன்னா இந்த மாதிரி வந்துட்டு என்ன காரியெல்லாம் டேமேஜ் ஆகாது இருக்கிறதுக்கு. இது காரி இல்லை, இது டைல்ஸில் டிசைன் மாதிரி. ஓகே, டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு கவர் யுவர் நியூஸ் பேப்பர் வச்சு ஓகே கவர் பண்ண சொல்லியிருக்காங்க. பட் நான் வந்துட்டு என்ன கவர் பண்ணல, என்ன ஏற்கனவே செஞ்சுருக்கேன். அதனால் வந்துட்டு என்ன எனக்கு பிரச்சனை இல்லை. ஓகே, இது வந்துட்டு நீங்கள் இங்கே பாருங்கள், இவங்களே போட்டிருக்காங்க எம்டி மேட்ச் பாக்ஸோ இல்லை ஒரு என்ன சொல்கிறது. ஓகே, ஸோ இது வந்துட்டு இன்னும் 3 days ஆக்சுவலி விடணும். ஓகே, நாங்கள் எப்படின்னா போன டைம் நாங்கள் பண்ணும்போது 3 days விட்டதுக்கு அப்புறம் தான் சோப் வச்சு. ஸோ அதனால் நாங்கள் 3 days விட போகிறோம். ஓகே ஓகே ஸோ அதனால் இது வந்துட்டு என்ன நாங்கள் 3 days விட்டால் போகிறோம். ஓகே, விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். ஓகே கைஸ், நீங்கள் மறுபடியும் நான் 3 days கழிச்சு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு நான் இப்போ சொல்லிடுறேன். இந்த மாதிரி கிளக்கறக்கு ஒரு கெட்டி என்ன சொல்கிற ஒரு பிளாஸ்டிக்கு, அண்ட் அதுக்கப்புறம் அதை அளக்கறக்கு இந்த மாதிரி ஒரு ஜார் மாதிரி, இது நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 60 ml ஊற்றுறக்கு கோகோனட் ஆயில் ஊற்றுறக்கு இந்த மாதிரி ஒன்று. ஓகே, அதுக்கப்புறம் கோகோனட் ஆயிலு, அதுக்கப்புறம் நல்லா கிளக்கி விடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஸ்பூனு, எல்லாமே பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, அதுக்கப்புறம் சோடியம் ஹைட்ராக்சைடு மெயினு, சோடியம் ஹைட்ராக்சைடு கோகோனட் ஆயில் வந்து இதனோட மெயினு. ஓகே, அதுக்கப்புறம் 35 ml ஆஃப் வாட்டர் வந்துட்டு வேணும். சோடியம் ஹைட்ராக்சைடு வேணும். ஓகே, சோடியம் ஹைட்ராக்சைடு எல்லா கெமிக்கல் கடையிலுமே கிடைக்கும். அதுக்கப்புறம் அதை எடுத்து போடுறதுக்கு நம்ம ஸ்பூனு. ஓகேவா, அதுக்கப்புறம் ஃபைனலாக 35 ml ஆஃப் வாட்டரு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது ஒரு பேப்பர் கப்பில் போட்டு வச்சிட்டிங்கன்னா அந்த ஆயில் மட்டும் அழகாக லீக் ஆகிக்கும். நம்ம 3 days கழித்து சோப் பிரித்து எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். ஓகே கைஸ், 3 days கழித்து பார்க்குறேன். பை கைஸ், நம்ம சோப்பு 3 daysக்கு அப்புறம் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, ஸோ அந்த திங்ஸ் எல்லாம் நான் இப்படி பேக் பண்ணி வச்சிட்டேன். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரியும் சோப்பு. ஓகே, இது எது கீழே வெள்ளை வெள்ளையாக இருக்குது அப்படின்னு பார்க்காதீங்க. ஸோ இது வந்துட்டு கோகோனட் ஆயில் தான் ஊற்றிருக்கு இல்லையா. ஸோ அதனால் வந்துட்டு எறும்புங்களாம் வந்துச்சு. இதுலேயே ஒன்று செத்துருக்கு தெரியுதா. ஸோ அதனால தான் அடித்து வச்சிட்டேன். ஓகே, ஸோ இதில் வந்துட்டு என்ன அப்படியே சோப் ஆயிடுச்சு. பட் இதில் வந்துட்டு கம்மியாக தான் சோப்பு இருக்குது. அதனால நான் வந்துட்டு அந்த அன்றைக்கி நைட்டு கொஞ்சம் கட்டியாக இருந்துச்சு, பார்க்கல அப்படின்ட்டு எடுக்கும்போது லைட்டு கம்மிந்துருச்சு. ஓகே, ஸோ அதனால் பிரச்சனை இல்லை கைஸ். ஓகே, வாங்க இதுக்கு டெஸ்டிங்கை பார்க்கலாம் கைஸ். ஸோ நம்ம வந்துட்டு பாத்ரூமுக்கு வந்துட்டோம். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த சோப்பு டெஸ்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த சோப்பை பிரிச்சுக்கலாம். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஆயிலு. ஓகே, ஸோ திஸ் இஸ் த சோப். ஓகே,
இதையும் பிரிச்சிடலாம். இந்த சோப்பு. ஓகே, ஸோ வாங்க டெஸ்டிங்கை போட்டுடலாம். ஃபஸ்ட்டு இது ஓரமாக எடுத்து வச்சுக்கல, ஓரமாக எடுத்து வச்சுட்டேன் கைஸ். இப்போ பாருங்கள், தெரியுதா இங்கு? அதே மாதிரி இந்த சைடு திருப்பி இங்கே. ஓகே, பார்த்துக்கோங்க. ஓகே, பாருங்கள் எந்த அளவுக்கு கொட்டியிருக்கேன் அப்படின்ட்டு. ஓகே, இப்போ வாங்க டெஸ்டிங் பண்ணலாம். சரி வாங்க கைஸ் பண்ணிடலாமா டெஸ்ட்டை? இங்கே இருக்கா? நல்லாவே இங்கே பட்டுருச்சு. ஓகே, பிளாக் இங்கா ப்ளூ இங்கான்னு தெரில கைஸ். ஸோ கேட்ரிட்ஜ் கலந்தது எடுத்துகிட்டு வந்து விட்டுட்டேன். ஓகே, நல்லா எடுத்துக்கலாம். இந்த டிசைன் மேலே விட்டங்கேட்டு இப்படி ஆயிடுச்சா என்னன்னு தெரியல. நல்லா ஆகுது கைஸ். ஸோ கைஸ் தண்ணி தெரிச்சிருச்சு கேமரா மேலே. ஒரே நிமிஷம் இருங்க கைஸ். கேமரா மேலே தண்ணி தெரிச்சிருச்சு. ஓகே கைஸ், கேமரா மேலே ஆக்சுவலி தண்ணி தெரிச்சிருச்சு. ஓகே, ஸோ அடுத்து இந்த சோப்பு டெஸ்டிங் பண்ணியாச்சு. அடுத்து வந்துட்டு இந்த சைடு இருக்குது இந்த சோப்பு. ஓகே, இது வந்துட்டு நீங்கள் தயவு செஞ்சு சுடு தண்ணியில் மட்டும் இந்த சோப்பை வந்துட்டு போட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் நான் பொறுப்பு இல்லை. ஓகே, ஸோ சரசரன்னு கரையிருக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, அப்புறம் எப்பட்றா இது சோடியம் ஹைட்ரைடு தண்ணியோட மிக்ஸ் ஆச்சுன்னா ஹீட் தானே ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதையும் நம்ம தணிக்கிறதுக்கு தான் இந்த என்ன சொல்கிறது, ஐ மீன் கோகனட் ஆயில் ஊற்றுறோம். சோப்புக்கும் வந்துட்டு இது பயன்படுது. ஓகே, இது வந்துட்டு என்னென்னா நம்மளுக்கு, அதாவது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லை. ஓகே, ஸோ வந்துட்டு இந்த கார்பெண்டர்ஸ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்களுக்குமே வந்துட்டு என்ன ரொம்ப யூஸ் ஆகும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க க்ரீஸ் எல்லாம் வந்துட்டு என்ன கையில் அப்பியிருப்பாங்க. ஓகே, அப்படிங்கிற போது அதுக்கு வந்துட்டு என்னென்னா 4-5 டைம் சோப் போட்டு கழுவுனா தான் வந்துட்டு என்ன போகும். பட் இது வந்துட்டு என்னன்னா 2-3 டைம் போட்டு கழுவுனீங்கன்னாவே போயிடும். ஓகே, இது வந்துட்டு என்ன கைக்கு போடலாம். ஓகே, பட் புண்ணில் பற்றக்கூடாது. ஸோ அதேமாதிரி இது வந்துட்டு கர்ச்சீஃப் ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன இதுமாதிரி நீங்கள் டேரெக்டாக நீங்கள் வந்துட்டு துணியில் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இது மாதிரி நான் யூஸ் பண்ணுற பார்த்தீங்களா, இது மாதிரி ஹேண்ட் கர்ச்சீஃபில் ஒயிட் கலர் ஹேண்ட் கர்ச்சீஃபில் பண்ணி பார்க்கணும். ஓகே, கர்ச்சீஃப்க்கு எந்த டேமேஜ் இல்லையா, ஸோ இங்க் ப்ராப்பராக போகுதா அப்படிங்கிறக்காக. ஓகே, ஸோ ஒரு நிமிஷம் கைஸ். இந்த ட்ரைபேட்லேருந்து கைஸ் கீழே விழுந்துருது. ஓகே, இது எடுத்து நிறுத்திருக்கே தனியாக ஒரு ஆள் வேணும் போல் இருக்கு. ஓகே, ஸோ சாரி கைஸ், ஏதாச்சும் தப்பாக பண்ணியிருந்தேன்னா மன்னிச்சுக்கோங்க. ஓகே, ஏன்னா ட்ரைபேட் கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இப்படி எதாவது பண்ணுது. ஓகே, நான் மறுபடியும் போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு வந்து நான் மறுபடியும் ப்ராப்பராக எடுத்து போட்டு பண்ணிகிட்ருக்கேன். ஓகே கைஸ், நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு டைம் அதாவது சோப்பை பிரித்து டெஸ்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அப்போ மட்டும் உங்கள் கை வந்துட்டு வலுவல்னு பிடிக்கும். ஏன்னா அந்த எண்ணெய் பிசுவு இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அதனால அது மாதிரி வந்துட்டு வலுவலு அப்படின்ட்டு பிடிக்கும். ஓகே, இந்த மாதிரி வந்துட்டு நல்லா இது பண்ணிக்கோங்க, தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ஓகே கைஸ், ஆரம்பத்துலேயே சொல்லிட்டேன். ஓகே, நீங்கள் வந்துட்டு என்ன ஃபஸ்ட்டு ஹேண்ட் கர்ச்சீஃபில் டெஸ்ட் பண்ணுங்கள். செகண்டு தான் நீங்கள் ட்ரெஸ்ஸுக்கு அப்ளை பண்ணணும். நீங்கள் எடுத்துமே ட்ரெஸ்க்கு அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ட்ரெஸ் தான் ஃபாயில் ஆகும். ஓகே, ஸோ அதனால தான் பண்ணிங்கன்னா பூரா வந்துட்டு அப்படியே தேய்ச்சி எடுத்துட்டேன், தெரியுதா. ஸோ நீ வந்துட்டு அப்படியே இதை வாஷ் பண்ணிட வேண்டியது தான். ஓகே, ஸோ அரேஞ்ச் கைஸ் வாஷ் பண்ணிடலாம்.
இதுதான் அந்த 2 சோப்பு இங்கே வச்சுட்டேன். வாங்க வாஷ் பண்ணிடலாம். கைஸ், இந்த ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் வந்துட்டு என்ன யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது உங்கள் கையும் அதே மாதிரி இந்த கச்சீஃபோ கொஞ்சம் வலுவலுன்னு தான் இருக்கும். பட் நீங்கள் நார்மலாக துணி துவைக்கிற சோப்போ இல்லை வேறு ஏதாச்சும் இதுமாதிரி ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அதனோட எஃபெக்ட் வந்துட்டு என்ன ஏதாச்சும் இருந்துச்சுன்னு இதில் தெரியாது. ஸோ அதனால் இப்படியே காய போட்டுருவோம். இதில் எந்த எஃபெக்டும் இல்லை, துணியெல்லாம் நல்லா தான் இருக்குது, கிளியில் இங்க் ப்ராப்பராக போகுது. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அந்த நார்மல் நம்ம பொண்ணு சோப்போ அதுமாரி போட்டு நம்ம வந்துட்டோம்னா இதை மறுபடியும் நம்ம வந்துட்டு கழுவிக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இதை வந்துட்டு கொண்டு போய் காய போட்டுடலாம். ஓகே, ஒரு 1/2 hour வந்துட்டு காயணும். அப்போ தான் நல்லா ஈரமெல்லாம் போய் ஓகே இப்போ ஈரமெல்லாம் போய் அந்த எஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்குதா இல்லையான்னு தெரியும். ஸோ மன்னிச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் போயிடுச்சு, தெரியுதா? இந்த இங்கெல்லாம் போயிடுச்சு பாருங்கள். ஓகே, நான் எவ்வளோ இங்க் விட்டுருந்தேன்னு பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த சைடு பிஃபோர் ஆஃப்டர் வந்துட்டு ஆட் பண்ணுறேன். ஓகே, ஸோ எவ்வளோ இங்க்கு வந்துட்டுன்னா அப்படியே விட்டுருந்தேன். பட் இப்போது க்ளீன் ஆயிடுச்சு. இது இன்னும் துவைச்சிட்டுன்னு இது இன்னும் வந்துட்டு என்னென்னா நம்ம காய போட்டு பார்க்கலாம். ஓகே, சரி வாங்க ஃபஸ்ட்டு வந்துட்டுன்னா காய போட்டுடலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு காய போட்டுடலாம். ஓகே, ஸோ வாங்க. ஸோ கைஸ், காய போட்டேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஏரியாவை வந்துட்டு சுத்தப்படுத்திட்டு வந்துடலாம். பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் அந்த சோப்பு இதெல்லாம். ஸோ அந்த கப்ஸ் எல்லாம் கிடக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயாச்சும் ஏரி குளத்தில் மீனுக்கு இது இருந்துச்சுன்னா அங்கே தூக்கி போட்டுறாதீங்க. ஏன்னா இதெல்லாம் ஃபுல்லாக கெமிக்கல்ஸு. ஸோ அங்கே தூக்கி போட்டுறாதீங்க. ப்ராப்பராக ஒன்றா எரிச்சிருங்க, இல்லைன்னா எங்கேயாச்சும் மண்ணில் போட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த இடத்துல சுத்தம் பண்ணிடலாம். ஸோ கைஸ், நம்ம இடத்துல சுத்தம் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. ஓகே, சோப்ஸ் வந்துட்டு இங்கே வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு வந்துட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா வந்துட்டு இந்த பொண்ணு வந்துட்டு சோப்பு, அதாவது அங்கே தெரியுதுங்களா பொண்ணு வந்துட்டு சோப்பு. ஸோ அதை போட்டு வந்துட்டு இன்னும் க்ளீன் பண்ணியிருக்கேன். எதனால இன்னும் ஃபஸ்ட் டைம் கேட்டு அந்த எண்ணெய் பீஸோலாம் ஆகி வழுக்கிற மாதிரி இருக்குது. கால் வச்சுன்னா வந்துட்டு ஸ்டெடியாக பிடிக்குது, அப்படியே இப்படியே போயிடும். ஓகே, இப்போவுமே லைட்டாக அங்கே இருக்குது. ஓகே, ஸோ அதனால் பொண்ணு வந்து சோப் போட்டு இது பண்ணிட்டா அந்த வழுக்கிறது கொஞ்சம் நின்று. ஸோ அதுக்காகத்தான் ரைஸ். ஓகே ரைஸ், நம்ம சோப் பார்த்தீங்கன்னா ஸோ இப்படி தான் இருக்குது. ஓகே, ஸோ தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இதுதான் சோப்பு. ஓகே ரைஸ், எனக்கு அந்த இன்னும் பிரச்சனை ஆயிடுச்சுங்க. எங்கேயோ வந்துட்டு என்னென்னா இது காயமாயிருக்கா இல்லை இன்னும் தெரியல. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா ரத்தம் மாதிரி வந்துட்டு என்ன வருது. ஓகே, ஏன்னு தெரியல. சப்போஸ் அந்த கர்ச்சீஃபோட சாயமோ இல்லை என் கையிலேருந்து தான் வருது அப்படின்னு தெரியல. பட் நான் சுற்றி மூச்சியும் பார்த்தேன், எங்கேயுமே வந்துட்டு என்ன காயம் இல்லை. ஓகே, இந்த இது பண்ணுறதுனால கைஸ் ஸோ என்ன ப்ராப்ளம் இல்லை. ஃபஸ்ட்டு டைம் ட்ரை பண்ண போகிறீங்கன்னா கொஞ்சம் அதாவது வந்துட்டு என்ன சொல்கிறது, கை வந்துட்டு என்ன வலுவலுன்னு இருக்கும். ஸோ மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஓகே, ஸோ இதுக்கு யூஸ் பண்ண அந்த இங்க்கு யூஸ் பண்ண கேட்ரேஜ் கேஸ் நான் காமிக்கிறேன். இதை நான் இங்க் யூஸ் பண்ணேன். ஓகே, எவ்வளோ காலி ஆயிடுச்சு பாருங்களேன். ஸோ பாருங்கள், ஃபுல்லாக இருந்தது, எவ்வளோ காலி ஆயிடுச்சு பாருங்கள். இதுதான் யூஸ் பண்ணது. ஓகே, இன்னும் நீங்கள் இங்க் ஊற்றி டெஸ்ட் பண்ணியும் பார்த்துக்கலாம். ஓகே கைஸ், அது காஞ்சிட்ருக்கு. ஒரு 1/2 hour அப்புறம் அதையும் பார்ப்போம். இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா டைமு 7:20. ஓகே, ஸோ 40க்கு பார்த்தா தெரியும் கைஸ். அதுக்கப்புறம் இங்க்குமே எனக்கு தேவைப்படாது. ஓகே, ஸோ அதனால் கரைச்சிட வேண்டியதான். ஓகே, இது வந்துட்டு இன்னும் பெண்ணுக்கு யூஸ் பண்ணாதீங்க. ஓகே, எதனால் அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அந்த சோடியம் ஹைட்ராக்சைடுக்கு யூஸ் பண்ணியிருப்பீங்க டெஸ்ட் பண்ணுறதுக்கு. அதுக்கு இதில் வந்துட்டு இன்னும் உள்ளே இருந்துச்சுன்னா வைங்க, அது உங்கள் பெண்ணில் போய் இப்போ டேமேஜ் பண்ணுறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ அதாவது அந்த ஃபோன் கீழே வந்து மன்னிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அது வந்துட்டு ட்ரைபேடு சரியா ஃபிட் பண்ணியிருந்தேன். பட் அது ப்ரோக், அது லைட்டாக டேமேஜ் ஆயிருந்துச்சு. ஸோ அதனால விழுந்துருச்சு. ஓகே, மன்னிச்சுக்கோங்க.
ஓகே, இன்னிலேருந்து அந்த தப்பு வராத நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா மொத்தத்தையே க்ளீன் பண்ணிடுறேன், இங்க் எல்லாமே. ஓகே, இது நான் பார்க்கர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். க்ளீன் ஆகிடுச்சு. பார்க்கர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது பார்க்கிங் தான் ஊற்றிட்டுருக்கேன். ஸோ அதனால் இது தேவைப்படாது. ரெண்டாவது மெயினான விஷயம் பார்த்திங்கன்னா, சோடியம் ஹைட்ராக்சைடு ஒரு பொட்டு உள்ளே போயிருந்தால் கூட உங்கள் பெண்ணோட நிப்பு ஓகே இதெல்லாம் டேமேஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இது மாதிரி நீங்கள் டெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா அது மறுபடியும் கேட்ரேஜில் டெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா வேறு எதுக்கும் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, நான் இது இப்போ சொல்லிடுறேன். இல்லை சேஃப்டி மிஷின்ஸ். ஓகே, ஏன்னா இப்போ நீங்கள் வந்துட்டு இதே இங்கே நீங்கள் பார்க்கருக்கு ஊற்றுறீங்க அப்படின்னா பார்க்கர் பெண்ணுக்கு நீங்கள் நார்மல் இங்க்கு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ பார்க்கருக்கு ஊற்றுறீங்கன்னா பார்க்கர் நிப்பு டேமேஜ் ஆகிருக்க வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் நீங்கள் வந்துட்டு என்னை சொல்லக்கூடாது. ஓகே, அதனால் நான் இது ஃபுல்லாமே கொட்டி எடுத்துக்கிட்டேன். ஓகே, ஸோ வாங்க இந்த கிளாத்து பார்க்குறக்கு இன்னுமே டைம் இருக்குது கைஸ். இதுக்கு இன்னொரு டைம் பார்த்துக்கலாம். கைஸ் இன்னுமே காயணும். ஓகே, பட் அப்பளத்துக்கு இப்போ வந்துட்டு என்ன இங்க்கு போயிடுச்சு. இங்கெல்லாமே வந்துட்டு இங்க்கு போட்டிருந்தேன். ஓகே, பார்த்திங்கன்னா போயிடுச்சு. ஓகே, கைஸ் ஸோ டைம் பார்த்திங்கன்னா இப்போது 7:55 ஆயிடுச்சு. நாம் நினச்சது டைம் எக்ஸ்ட்ராவே ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வாங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்த்துடலாம். ஸோ தெரியுதா, இப்போ நான் ஆஃப்டர் பிஃபோர் பிக்சர் ஆட் பண்ணுறேன். ஸோ அப்பளையத்துக்கும் இப்போதுக்கும் வித்தியாசத்தை பாருங்கள் நீங்களே. ஓகே, ஸோ உங்கள் பாருங்கள் எந்த விட இங்க்கு கரையும் இல்லை. ஓகே, இது வந்துட்டு என்ன உங்களுக்கு இங்க்கு மாதிரி தெரியலாம், பட் இங்க்கில் இந்த அந்த கோல்டு போய் அடிக்கிற மாதிரி ஒரு பிக்சர் இருக்கு இல்லையா, அதுக்கான ஹோல்ஸ். ஓகே, பார்த்திங்கன்னா எதுலேயுமே எங்கேயுமே இல்லை. ஓகே, ஸோ நீங்கள் சோப்பு செஞ்சு பார்க்கலாம். ஓகே, செய்கிறதுக்கு மெயினாக 60 ml கோகோனட் ஆயில், அதுக்கப்புறம் சோடியம் ஹைட்ராக்சைடு 10 கிராமு, அதுக்கப்புறம் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, ஸோ 35 ml ஆஃப் வாட்ரு. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸு, பிளாஸ்டிக் ஸ்பூன்ஸு, அதுக்கப்புறமா இது ஊற்றுறதுக்கு பிளாஸ்டிக் கப்பு. ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தான். இது நீங்கள் வந்துட்டு ஒன் டே நீங்கள் ஆஃபீஸ்க்கோ இல்லை ஸ்கூலுக்கோ யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் இன்னொரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு டைம் சோப்பை ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. இதேமாதிரி இங்க்கு ஸ்பில் பண்ணி இல்லை சும்மா துவைச்சி பாருங்கள். அப்போது அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அப்படின்னா சோப்பில் ப்ராப்ளம், நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு ட்ரெஸ்ஸுக்கு யூஸ் பண்ணலாம். ஓகே கைஸ், ஓகே பை. இது நான் நாளைக்கு வந்துட்டு இன்னும் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறேன். ஓகே, ஓகே கைஸ் பை. இது நீங்கள் செய்யணுன்னா இந்த வீடியோ கரெக்டாக ப்ராப்பராக பார்த்து செய்யுங்க. ஓகே கைஸ் பை.